விஷயம் சார். நேற்று நடந்த அந்த சட்டமன்ற நிகழ்வுல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோரிக்கையை உங்ககிட்ட முன் வச்சாரு. திமுக அரசு மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. நாங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர வேண்டும். குறிப்பாக தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடரணும்னு ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் அதிரடியாக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் தொடரும் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாதம் மாதம் டிஎம்கே கொடுத்து அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அதுவும் நிலுவையில் இப்போ இருக்குது. அந்த டிஸ்கஷன் உங்களுடைய சட்டமன்றத்தில் போயிட்டு இருக்குது. அப்போ அதுவும் வரவு வைக்கப்பட்டால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நான் இதெல்லாம் வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது, குடும்ப பெண்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? உங்கள் பாணியில தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகம் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அதுக்கு ஆட்சிக்கு வரணும்? அது அவங்களே நிறைவேற்றி இருப்பாங்களே. பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அப்போ நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை என்னாச்சு? டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்படி நீங்கள் கொடுத்த திட்டம் என்பது எப்போ அமலுக்கு வரும்? எப்போ நடைமுறைக்கு அது வரும்? அப்போ பதவி பிரமாணம் ஏற்கும் பொழுது கஜானா காலியாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இப்போ அதற்கான வருவாய் எங்கேருந்து வந்தது? எந்த நிதியிலிருந்து நீங்கள் அதை இப்போ எடுத்து கொடுக்குறீங்க? அந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட வேண்டும். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் சொன்ன அந்த 2500 ரூபாய் குடும்ப பெண்களுக்கு, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் தர்றதா சொன்னீங்க. அது எப்போ கொடுக்க போகிறீங்க? இந்த 1000 ரூபாய் கொடுத்தால் அந்த தொகை கட்டாகுமா? இல்லை அதையும் சேர்த்து மாதம் மாதம் 3500 ரூபாய் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? எந்த மாதத்திலேருந்து அந்த 2500 ரூபாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இதற்கெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட வேண்டும். ஏற்கனவே திமுக திட்டங்களை நிறைவேற்றியது தான் உங்களுடைய வேலை அப்படின்னா, அண்ணா திமுக கொண்டு வந்த நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக நீட் தேர்வுக்காக 7.5 விழுக்காடு நம்முடைய இபிஎஸ் உள் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கீங்க. அப்போ அந்த நீட் தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு தொடருமா இல்லை அது ரத்தாகுமா? இதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதிமுக கொண்டு வந்த நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. அதையும் சேர்த்து நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து முழுமையாக அதிமுக திமுக ஆட்சியில் அந்த நலத்திட்டங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, நீங்கள் வாக்குறுதி கொடுத்த அந்த நலத்திட்டங்களுக்கு இலவசங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்.